வெல்கம் டு பரமுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு கோதுமை தோசை பார்க்க போகிறோங்க. நல்ல காரசாரமான ஒரு கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். கோதுமை தோசைனா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும்பாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் வந்து கோதுமை எடுத்துக்கிட்டேன். 1 கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது வந்து சளி இருமல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகலை அப்படிங்கிற தொந்தரவு இருக்காது. ஆனால் நைட்டில் வந்து வளன்னு ஒரு கோதுமை தோசையே செஞ்சு கொடுக்குறீங்களே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து நான் இப்போ வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதில் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவும் காரமாகவும் நல்ல காரசாரமான ஒரு கோதுமை தோசை தான். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியன் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாயை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம், கட்டி விழுகாத மாதிரி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி விழுகாத மாதிரி நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசை ரெடியாச்சு. நம்ம வந்து பாருங்கள், இப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு நைட்டில் வந்து லைட்டாக சாப்பிட்ணும், ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு எதுவும் சைட் டிஷ்லாம் தேவையில்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி விழுக்காத மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் இதாகாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தோசை ஊற்றுற இதுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தோசை இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ஒரு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், கடலை சட்னி வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் நம்ம இதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் காரமாக வேணாம். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. தொண்டைக்கு சளிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு கோதுமைனா அவங்க அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல சளி இருமலுக்குலாம் நல்லா இருக்குங்க. நைட்டில் இது செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் நைட்டில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டில் கோதுமை தோசை இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம சப்பாத்தி தான் கோதுமையில் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கோதுமை தோசையும் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்கணுங்க. பாருங்கள், நான் இப்போ 2 தோசை ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு நல்ல காரமான ஒரு கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சப்புன்னு இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கோதுமை எடுத்தால் சப்புன்னு இருக்குமே அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பரமுஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.